அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தீர்த்தம் என்கிற அதிகாரத்தில் உள்ள சில பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாடல் எண் 512. நேற்றே நான் சொன்னேன், தீர்த்தம் என்பது தேசிகர் வார்த்தை. ஒரு குருபுரானுடைய திருவாய் மொழியாக, திருவசனமாக, திருவாசகமாக, திருவார்த்தையாக அந்த தீர்த்தம் வெளிப்படுகிற பொழுது அதை செவி வாயாக நெஞ்சுக்கரனாக வாங்கி கொண்டால் மோட்சம் பெறலாம், மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். தீர்த்தம் என்பது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் நனையாமல் குளித்தல். நனையாமல் குளித்தல். நீங்கள் குளிக்கிறீங்க, தீர்த்தத்தில் தான் குளிக்கிறீங்க. குருபுரான் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்கள் காது கேட்குது, ஆனால் உடம்பு நனையலை. ஆனால் உள்ளம் நனையுது, உயிர் நனையுது. நனையாமல் குளித்த அந்த தீர்த்தம். இங்கே சொல்கிறார் திருமூலர், அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானை. ஆதிப்பிரானாக இருக்கிற சிவருமான யார் அறிந்து கொள்வார்கள்? அமரர்கள், தேவர்கள். உடனே நீங்கள் அமரர்கள் தேவர்கள்னால் வேறு யாரும் கற்பனை பண்ணிக்காதீங்க. நீங்களே அமரராக இருக்கலாம், நீங்களே தேவராக மாறலாம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்கள் நினைவு முழுமையும் கழுத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் நினைவு முழுமையும் கழுத்துக்கிழே தொப்புளை சுற்றி உணவு உணவு என்று அறுசுவை உணவுக்கு அல்லாடிப்பட்டீர்களே, ஆனால் நீங்கள் பூலோகத்தில் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் தொப்புளுக்கு கீழே உங்கள் நினைவு மிருக இச்சையில் போகுமானால் நீங்கள் நரகத்தில் வாழ்கிறீர்கள் என்று பொருள். நீங்கள் நரகவாசியா, பூலோகவாசியா, சொர்க்கவாசியா, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் நினைவு, உங்கள் எண்ணம். நினைக்க தனக்குன்னு ஒரு அழகான பழமொழி தமிழ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு இல்லை. எனவே எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்பது பழமொழி. எண்ணம் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். அது ரொம்ப முக்கியம். பாட்டை பாருங்கள். அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானை. ஆதிப்பிரான சிவருமானை அமரர்கள் அறிந்து. யார் அமரர்கள்? எப்பொழுதும் நினைவை மேலேயே வைத்து கொண்டிருப்பவர்கள். மேல் நோக்கி போனால் சுல்தான், கீழ் நோக்கி போனால் சைத்தான். நீங்கள் சைத்தானா பேயாக இருக்க போகிறீங்களா, சுல்தானா ராஜாவாக ஆக போகிறீங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. செறிவான் உரை பதம் சென்று வளம்கொள் மரியார் வழக்கை வருபுணர் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. யார் புண்ணியராக முடியும்? அவர் சொல்கிறார், யாரெல்லாம் அறிவால் அறிந்து ஞான கங்கையில் மூழ்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் புண்ணியராக முடியும். சிவபெருமானுடைய அறிவால் அறிவு பெற்று அமரர்கள் பிறப்பு இறப்பு அற்றவர்களாக ஆவார்கள். அப்போ என்ன சொல்கிறார்? அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. யாரெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்று அமரர்களாக உயர்ந்து இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் அந்த குருபிரான் வழியாக அந்த தீர்த்தத்தை பெற்று புண்ணியராக முடியும். புனல் மூழ்கி புண்ணியர் என்றால் இந்த குருபிரான் உபதேசம் என்கிற புனலில் மூழ்கி நீங்கள் புண்ணியராகணும். இந்த வெளியில் இருக்கிற தண்ணியில் என்ன இருக்க போகுது? அந்த தண்ணியில் என்ன? இப்போ வேடிக்கையாக சொல்கிறேன், ஒரு புண்ணிய நதி, அங்கே போனால் 1,00,000 பேர் குளிக்கிறாங்க, எல்லாம் ஒரே அழுக்காகுது. ஆனால் அந்த புண்ணிய நதிக்கு பக்கத்தில் பெரிய உள்ள பைப்பை வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி பெரிய டேங்கில் தண்ணி அடித்து அதை 100 இடத்துல கொடுக்குறாங்க. ஆனால் ஜனங்க அதே தண்ணி தான் இங்கே மேலே வருது, இடிபாடு இல்லாமல் நிம்மதியாக இங்கே குளிக்கலாம். ஆனால் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதில் போய் 1,00,000 பேரோட ஒன்றா உட்காந்து அந்த தீர்த்தத்தில் முழுகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான், மனம்தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பல ஞானிகள் சித்தர்கள் எந்த இடத்துல அந்த தீர்த்தத்தை எடுக்கிறாங்க, எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் போன பாட்டில் சொன்னீங்க சார், தீர்த்தம் என்றால் அவங்களுக்குள்ளே வரும், அது அமிழ்தம்னு சொன்னீங்க. நான் போன பதிவில் சொன்னேன்னான்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போது லேட்டஸ்ட்டாக அறிவியல் வளர்ந்த நிலையில் காற்றிலிருந்து தண்ணி வருது. கடல் தண்ணீரை, உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக குடித்தண்ணீராக மாற்றுவது ஒரு திட்டம் இருக்குது. அதுவும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதை செய்ய முடியும். இப்போ நான் அண்மையில் யூடியூப்பில் பார்த்தது, ஆங்கிலத்திலாம் சொல்ல வேண்டியது, விமான நிலையம் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, பெரிய பேருந்து நிலையம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன். இப்போல்லாம் வெளிநாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குடிக்கிற தண்ணிக்கு ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க.
அதில் குடி தண்ணீர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபில்டர்லாம் இருக்கும். வேணுங்கிறவங்க பட்டனை தட்டி குடி தண்ணீர், நல்ல தண்ணீரோ சுடு தண்ணீரோ ஐஸ் வாட்டரோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். 3 பிரிவு இருக்கும் அதில். இப்போ நான் லேட்டஸ்ட்டு பார்த்தது குடி தண்ணீர் கனெக்ஷன்லாம் கிடையாது, இணைப்பு கிடையாது, ஃபில்டரும் இல்லை. அதே மிஷின் இந்த 6 அடி உயரத்துக்கு இருக்குது. காற்றிலிருந்து அது தண்ணி எடுக்குது. இவர் பட்டன் அழுத்தினா ஒரு டீ கப் இந்த இவ்வளோ தான் இருக்கும், அந்த அளவுக்கு அதில் தண்ணி வந்துடுது. இப்போது நல்ல கவனிக்க, இப்போ நாம் அறிவியல் கண்டுபிடிச்சிட்டோம். காற்றிலேருந்து நமக்கு வேண்டிய 1 அவுன்ஸ் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறோம். அண்டா குண்டாலாம் தண்ணி எடுக்க முடியாததில்ல, 1 அவுன்ஸு. அதை போலத்தான் ஞானிகள் மகான்கள் குகையில் காட்டில் தனியாக அமர்ந்திருக்கிற பொழுது வாரக்கணக்கில் அவங்க சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட தங்கள் காற்றையே நீராக அமிர்தமாக மாற்றுகிற ஆற்றலை பெற்று அதை அறிந்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். இன்னும் இப்போ நிறைய நீங்கள் யூடியூப் வந்ததுனால சொல்கிறேன், நிறைய நான் பார்க்குறேன். பல பேர் பூமியின் கீழே புதை கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 8 அடி நோண்டிட்டு அவங்க உட்கார படுக்க வச்சுட்டு மூடிடுறாங்க. பக்தர்கள் தான் 3 நாளோ 4 நாளோ கழித்து மண்ணெல்லாம் தள்ளி அவங்க வெளியே எடுக்கிறாங்க. அது ஏன் செய்கிறாங்க என்பது வேறு விஷயம், அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம், நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் ஒருவர் கண்ணெதிர்க்க இப்போ நம்ம பார்க்குறோம், பூமியின் கீழே 10 அடி கீழே வைத்து மூடிவிட்டு 10 நாள் கழித்து வெளியே வர முடியுது. எங்கேயும் மலை உச்சியில் குகையில் 10 நாள் தனியாக இருக்க முடிகிறது, காடுகளில் இருக்க முடியுது. நம்மை போல இயல்பான உணவோ இயல்பான வாழ்க்கை இல்லாமல் பெற முடிகிறது என்றால் அவர்கள் இதை தாண்டி அவளுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு காற்று தான். அந்த காற்றை வைத்து கொண்டு அவர்கள் வாழ்கிறார்கள். காற்றே கடவுள்னு ஒரு இயக்கமே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவங்கெல்லாம் காலைல 3:30 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்திருச்சு அந்த யோகத்தில் அந்த பயிற்சி செய்கிறார்கள். அது இன்றைக்கும் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது, வடகரான்னு கேரளாவில் இருக்குது. காற்றே கடவுள் என்கிற இயக்கம். எனவே இந்த நுட்பமாக என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்த்தம் என்பது தேசிகர் வார்த்தை. தேசிகர் வார்த்தை எதுலேருந்து வருது? நாதம். அந்த நாதம் தான் உங்கள் ஜீவனில் போய் விட்டுது. அதான் நாத மின்னுடல். அந்த நாத மின்னுடலை பெற்று குருபுரான் தயவனால் அவர் வாயிலிருந்து வருகிற திருவாயிலிருந்து வருகிற அந்த திருவாசகம், அந்த திருவாய்மொழி, அந்த திருவசனம், அந்த திருவார்த்தை, அவற்றை பெற்று நீங்கள் உய்தி பெற வேண்டும். அப்படி உய்தி பெறுவதற்குத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார், அவங்க தான் புண்ணியருங்கிறார். திருமூலர் சொல்கிறார், என் கருத்து இல்லை. நீங்கள் வெறும் சாப்பாடு தான் முக்கியம், 50 வேளையில் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினர் உணர்த்து விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செலுமே சிவஞான போதம் மெய்கண்டார் 8ஆம் நூற்பார். அந்த மாதிரி அயர்ந்து போகிற சாப்பாட்டு இச்சை உடையவர்களுக்கு சொல்லலை, செவிச்செலுமாக பெறுகிற தீர்த்தத்தை பெறுகிற அந்த ஞானிகளுக்கு பேர் புண்ணியர்கள். அறிவார் அமரர்கள் ஆதி பிரானை செறிவான் ஊரை பதம் சென்று வலம்கொள் மரியார் வலக்கை வருபுணர் கங்கை பொறியார் புனல் முழுக புண்ணியராமே. அந்த புண்ணியர்களை நீங்கள் பெற்று அமிர்தத்துவம் பெற வேண்டும். அந்த அமிர்தத்தை நீங்கள் உண்ண வேண்டும். அந்த அமிர்தத்தை தான் தீர்த்தம் என்று சொல்லுகிறார். இன்னும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால், தீர்த்தம் என்று திருமூலர் சொல்வது புறத்திலே நீங்கள் கிடைக்கிற நீரை அல்ல, அது தெய்வீகமாக குருபுரானிடமிருந்து பெறுவது. தீர்த்தம் என்பது தேசிகர் வார்த்தை. இதுக்கு தான் புறத்தில் அடையாளமாக வச்சுருக்காங்க. கோயிலில் தீர்த்தம் கொடுத்தல் என்பது இறைவன் திருவடி கீழே வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் புனிதமாக ஒரே ஒரு அவுன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் தண்ணி கிடைக்கும், அது தீர்த்தம். இது புறத்தில். இதே மாதிரி தான் அகத்திலையும் ஒரு குருபுராங்கிட்டேருந்து 1 மணி நேரம் ஒரு விரிவுரையெல்லாம் செய்ய மாட்டார், சுட்டி காட்டி குறிப்பால் இது என்று சொல்லுகிற அந்த ஞானமாகிய தீர்த்தத்தை ஒரு ஞான குருபுரானிடம் பெற்று நாம் திருமூலர் சொல்வது போல புண்ணியராக மாறுவோம், தேவராக உயர்வோம். எல்லாம் நம்முடைய முயற்சியில் இருக்கிறது, பின்னர் பயிற்சியில் இருக்கிறது. பயிற்சியும் முயற்சியும் பெற்று உயர்வோம், உணர்வு பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.